நாளை மதியம் வரைக்கும் நமக்கு தென் மாவட்டத்துல பரவலாக சில இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டத்துல உங்களுக்கு மிதமான மழையும், எந்தெந்த மாவட்டத்துல உங்களுக்கு கனமழை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எங்க உங்களுக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும், பனிப்பொழியினுடைய தாக்கம் எங்க ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பரவலாக நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதை தொடர்ந்து திருச்செந்தூர் பகுதிகள், நாசிரேத், குறும்பூர் மற்றும் சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் நமக்கு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு பரவலாக இந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. திருநெல்வேலி மாவட்டத்தை தொடர்ந்து நம்ம வள்ளியூர், நாங்குநேரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும். சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓரிடங்களில் பரவலாக மிதமான மழை உண்டு. கொளைச்சல், இரணியல், புத்தனணை, பேச்சுப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மிதமான மழையானது கிடைக்கக்கூடும். அப்போ ஒரு 5 மாவட்டத்தில் மட்டும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இப்போ தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள், அதை தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக ஒரு மிதமான மழையானது பதிவாகும். தொடர்ந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பகுதிகளுக்கு மட்டும் பரவலாக நமக்கு மழை தீவிரமாகும். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், கீழக்கரை, அதை தொடர்ந்து ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும். தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையானது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் எதிர்பாருங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான சாரல் மழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். அதிகாலை நேரங்கள் 2 மணியிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் பனிப்பொழியினுடைய தீவிரம் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நமக்கு அதிகாலை பனிப்பொழிவு அப்படிங்கிறது சற்று தீவிரமடைந்திருக்கு. ஏன்னா கடந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பனிப்பொழிவு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் சற்று பனிப்பொழிவு தீவிரமாக தான் இருக்கும். பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்கும். அதை தொடர்ந்து உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக மழை இல்லை. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை பனிப்பொழிவு மட்டுமே நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா கடந்த 24 மணி நேரத்தில் நாமக்கல் பகுதிகளில் நமக்கு பதிவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சமாக நமக்கு 13 டிகிரி செல்சியஸ் மட்டுமே அது பதிவாகியிருக்கு. அதாவது நாமக்கல்ல 13 டிகிரி செல்சியஸ் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. நாமக்கல்லை தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களிலும் ஓரிடங்கள், அதாவது மலை பகுதிகளில் மட்டும் அந்த லேசான மழை இருக்கும். மற்ற இடங்களில் மிதமான மழையும், பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சொல்லக்கூடிய மாவட்டத்திற்கு மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது.